الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ويستفتونك في النساء قل الله يفتيكم فيهن وما يتلى عليكم في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤتونهن ما كتب لهن وترغبون أن تنكحوهن والمستضعفين من البلدان وأن تقوموا لليتامى بالقسط وما تفعلوا من خير فإن الله كان به عليما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை ஆண்களாக பெண்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் إنا خلق يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான், ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரண்டு சாராரை நான் உலகத்தில் படைத்திருக்கிறேன். ஆனாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்களை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. உலகத்தில் பெண்கள் நிர்வாகம் செய்ய மாட்டார்கள், ஆனால் நிர்வாகம் செய்யப்படுவார்கள். அவங்க எதையும் அவர்களால் நிர்வாகம் செய்ய முடியாது, ஆனால் அவர்களை அவர்களுடைய கணவன் நிர்வகிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதுல ஒன்றுதான் குர்ஆனை கருத்தை பார்க்கும் பொழுது குர்ஆன் பெண்களுடைய ரைட் ஏராளம் பேசியிருக்கிறது. இந்த உலகத்தில் இஸ்லாத்தின் பக்கமாக குறை சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய குறைதான் இஸ்லாத்தில் பெண் உரிமைகள் சரியாக கொடுக்கப்பட்டு இல்லை. நாங்க சொல்றோம் அப்படி அல்ல, நாங்க யாரும் ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்த ரைட்ஸை நாங்க யாரும் புரியல. ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கான ஏராளமான உரிமைகளையும் ஏராளமான கட்டுப்பாடுகளையும் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி சஹாபாக்கள் கேட்டு வந்தார்கள். யஸ்தஃப்தூனக ஃபின் நிஸா. நபியே நாயகமே, பெண்களுடைய விடயத்தில் உங்களிடத்தில் சஹாபாக்கள் மனிதர்கள் ஃபத்வா கேட்கிறார்கள். ஏண்டா பெண் என்று சொல்லும் பொழுது அவர் பல வகையான விதத்தில் ஜாஹிலியா காலத்தில் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒன்றுதான் தன்னுடைய மனைவி, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மனைவி. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜனாதாவுடைய பெண் குழந்தைகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் யத்தீமான பிள்ளைகள், யத்தீமான குழந்தைகள், யத்தீமான பெண் குழந்தைகள். இப்படியாக பல பேருடைய உரிமைகள், பல பேருடைய ஹக்குகள் அப்படியே வீணாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. யாருடைய ஹக்கையும் யாரும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போனா நாங்க வாழக்கூடிய காலமும் ஒரு வகையான ஜாஹிலியா காலம்தான். நாங்க வாழக்கூடிய காலமும் ஒரு வகையான ஜாஹிலியத்துடைய காலம்தான். பெண்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்கள் கேட்டு வராங்க நபியிடத்தில், யஸ்தஃப்தூனக ஃபத்வா கேட்டு வராங்க ஃபின் நிஸா, பெண்களுடைய விடயத்தில். அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான ஃபத்வாக்களை சொல்லியிருக்கிறான். சஹாபாக்கள் போய் கேட்டாங்க ஒரு கட்டத்தில், யஸ்அலூனக அனில் அஹில்லா. என்ன இந்த சந்திரன் உதிக்குதே, சின்னதா உதித்தபடியே பெருசாகுது, மறுவ சிறுசாகுது, அதனுடைய அர்த்தம் என்ன? யஸ்அலூனக அனில் ஹம். சாராயத்தை பற்றி போய் கேட்டாங்க, சாராயம் என்ன? வயஸ்அலூனக அனில் மஹீல். அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸை பற்றி, மாதவிடாய பற்றி கேட்டாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படியாக ஏராளமான கேள்விகளை சஹாபாக்கள் கேட்டு போனாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் குர்ஆன் பதில் சொல்லி இருக்கிறது. அதுல ஒன்றுதான்
சஹாபாக்களை கேட்டு போறாங்க, சஹாபாக்கள் கேட்டு போறாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல, பெண்களை பத்தி யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? அதாவது பெண்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஜாஹிலியா காலத்துல பெண்கள் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய குழந்தைகளை, யத்தீம்களை ஒருவர் பொறுப்பெடுப்பார். அவர் பொறுப்பெடுத்து என்ன செய்வார்டா, அந்த பிள்ளைக்கு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, சொத்து இருக்குது, இந்த பணத்தை எல்லாம் அவர் எடுத்துக் கொள்வார். அவர் என்ன செய்வார்டா, இந்த பிள்ளைக்கு வயது வந்துட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் மாட்டார். என்ன செய்வார்டா, அவரே ஒரு ப்ரப்போசலை போடுவாரு, நானே முடிச்சுக் கொள்றேன்னு சொல்லி. ஏன் நாளுமில்லே, நாளுக்கு மேல் எத்தனை முடிக்கணுமே, ஜாலியா காலம் சொல்றேன், இந்த பெண்ணை நானே முடிச்சுக் கொள்றேன். நோக்கம் என்னன்னு சொன்னா, ரெண்டே விஷயத்தில் அவர் பெனிஃபிட் அடைவார். ஒன்றே மகர் கொடுக்க தேவையில்லை, மகர் கொடுக்க தேவையில்லை. ஏன் வீட்டுக்குள்ள புள்ள சும்மா முடிச்சுக் கொள்ளும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, அவளுடைய சொத்துல யாரும் வேறொருத்தர் பங்காளியாக மாட்டார். நான் தான் பங்காளி, நான் தான் பங்காளி. ஜாஹிலியா காலத்தில் இப்படிப்பட்ட பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றா, அந்த பெண்ணை நானே முடிச்சுக் கொள்றேன். ஏன் காரணம் என்றா, எங்களுடைய சொத்து வெளியே போகக்கூடாது. இந்த நாட்டில் பௌத்தர்களுடைய பழக்கம் அப்படி இருந்திருக்கு. இந்த நாட்டில் பௌத்தர்களுடைய பழக்கம் அப்படி இருந்திருக்கு. ஏன் காரணம் என்றா, வேறொருத்தர் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு பொம்பளையத்தான், ஒரு மனைவியத்தான் வீட்டில் உள்ள நாணத்தம்பி எத்தனை பேரும் என்ன செய்வாங்க, வச்சுக் கொள்வாங்க பங்காளியா. ஏன் காரணம் என்றா, வெளியிலிருந்து 4 பேர் வந்து சேர்ந்தா 4 பேருக்கு பங்கு போயிடும், சொத்து போயிடும். அந்த சொத்து மீது கொண்ட மோகத்தின் காரணமாக என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. அப்படித்தான் இவங்க கலாச்சாரம் இருந்திருக்கிறது. கொஞ்சம் சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது இந்த பௌத்தர்களுடைய, குறிப்பாக இந்த சிங்களர்களுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரமாகத்தான் இந்த நாட்டில் ஆதி தொட்டு பேணப்பட்டு வந்து பிரிட்டிஷுடைய வருகைக்கு பிறகுதான் இது நெறிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவங்க இந்த நாட்டில் நிக்காஹுக்கு சொல்லி கடைபிடிக்கக்கூடிய அந்த சட்டயாப்பு இருக்குதே, அது பௌத்தனுடைய சட்டயாப்பு அல்ல, அது பிரிட்டிஷ்காராக்களுடைய சட்டயாப்பு தான். பிரிட்டிஷ்காராக்கள் தொகுத்து கொடுத்த அந்த ஃபேமிலி பிளானத்தான் இவங்க என்ன செய்யறாங்க, இப்பயும் இவங்க அமுல்படுத்துறாங்க. அல்லாம அது பௌத்த மதத்திலேயோ அல்லது பௌத்தர் மூலமாக சொல்லப்பட்ட சில புத்திமதிகள்லயோ கல்யாணத்தை பற்றி எதுவுமே அங்க பேசப்பட்டில்லை. சுருக்கமா சொல்ல போனா, அவங்கள்ட்ட இருந்த பழக்கம் என்னன்னா, ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்கம் அப்படியே இருந்துச்சு. என்ன பழக்கம், வீட்டுள்ள பொறுப்ப முடிந்தா போதும், நாங்க எல்லாரும் பாவிச்சுக் கொள்வோம், நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக் கொள்வோம். அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த சொத்துக்கள் பிரிந்து போகக்கூடாது, இந்த சொத்துக்கள் எங்கள்கிட்ட வச்சுக் கொள்வோம். அப்ப ஜாஹிலியா காலத்திலையும் இந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, கேட்கிறாங்க வந்துட்டு, என் வீட்டுக்குள்ள அந்த பெண்ணை எனக்கு முடிச்சு கொள்ள இயலுமா, என் வீட்டுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு சம்திங் என்னமோ மகர்ந்து சொல்லி 101 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க முடிக்கிறது போல எங்களுக்கு அந்த பெண்ணை முடிச்சு கொள்ள இயலுமா என்று கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கிறான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஃபத்வா கேட்கிறீங்க, உங்களுக்கு ஃபத்வா அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களுடைய விடயமாக ஃபத்வா கேட்டு போனாங்க நபியிடத்துல. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியை நீங்க சொல்லுங்க, நான் சொல்ற ஃபத்வாவல்ல, அல்லாஹ் ஃபத்வா சொல்லுகிறான். அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் ஃபத்வா சொல்லுகிறான். இதற்கு முன்னால் வேதத்தில் சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டது, பெண்களை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கோ, சதகாக்கள் மஹர கொடுத்து முடியுங்கோ, மஹர கொடுக்காம முடிக்க வேண்டாம், பெண்களிடமிருந்து எதையும் அறவிட வேண்டாம், சீதனமாகவோ கைக்கூலியாகவோ மறைமுகமாகவோ எதையும் வாங்க வேண்டாம், கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னால சொல்லப்பட்டு விட்டது. நீங்க என்ன தெரியுமா செய்ய போறீங்க, அவர்களுக்கென்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஹர் தொகையையும் நீங்க கொடுக்காம நீங்க நிக்காஹ் செய்ய போறீங்க. இன்னைக்கு மஹர் நாங்க கொடுக்கிறோமா, எழுதுறோமா, மஹர் கொடுக்கிறோமா, மஹர் எழுதுறோமா, சும்மா எழுதுறோம்னா சும்மா எழுதுறோம். அது ஒரு இபாதத்தாக யாரும் பார்க்கிறது இல்லை, அது ஒரு வணக்கமாக யாரும் பார்க்கிறது இல்லை. மஹர்
அது ஒரு ஒரு பரக்கத்தான ஒரு பொறுமதியான அல்லாஹ்வினால் பல இடங்களில் குர்ஆனில் பேசப்பட்ட ஒரு ஹக். அது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய யதீமான பெண்ணை நீங்க முடிப்பதாக இருந்தாலும் நீங்க மஹர் கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும். நீங்க மஹர் கொடுக்காம அந்த பெண்ணை நிக்காஹ் செய்ய முடியாது. நீங்க தான் செலவழிச்சிருக்கிறீங்க, நீங்க தான் வளர்த்திருக்கிறீங்க, நீங்க தான் படிக்க வச்சீங்க, நீங்க தான் எல்லா செலவையும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த யதீமான பெண்ணை நீங்க நிக்காஹ் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அது கூடுமா? அந்த பெண் மஹரமான பெண்ணாக இல்லை, அஜ்னபியத்தான பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு நிக்காஹ் செய்ய இயலும். ஆனால் அந்த நிக்காஹுடைய கட்டத்தில் உங்களுக்கு சொல்ல இயலாது, நான் செலவழிச்ச புள்ளத்தானே இது, இதை நான் சும்மா முடிச்சுக் கொள்றேனே என்று முடிக்க இயலாது. நீங்க மஹர் கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும். இது எப்படி வரும்டா உதாரணமா வச்சுக்கோங்க. தாத்தவ முடிச்சீங்க கல்யாணம், உங்களோட மனைவி இருந்தா மாஷா அல்லாஹ், அந்த மனைவி உங்களுடைய வாழ்ந்தா எல்லாம் செஞ்சுட்டா, அந்த மனைவி மூத்தாகிட்டா. இப்ப மனைவி மூத்தானதுக்கு பிறகு மனைவியில தங்கச்ச நீங்க முடிக்க போறீங்க. இந்த பிள்ளைக்கு நான் தான் செலவழித்திருக்கிறேன், இது எந்த மதினி எந்த பராமரிப்பின் கீழே தான் வாழ்ந்திருக்கிறா, நான் சும்மா முடிக்க போறேன். எந்த காரணம் ஒன்றும் மேலாது. தாத்தக்கு கொடுத்த மகர போல அல்ல, தாத்தன காலத்துல தாத்தக்கு கொடுத்த மகர் சரி, இந்த காலத்துல என்ன மகர் கொடுக்கணுமோ அந்த மகர் கொடுத்துத்தான் அந்த பெண் நீங்க முடிக்கணும். உங்களுக்கு என்ன சொல்ல முடியாது, அது தாத்தா இது தங்கச்சி இல்ல வெவ்வேற, தாத்தவ வேற, நீங்க செப்பரேட்டா டீல் பண்றீங்க. அந்த டீல் முடிஞ்சு இப்ப தங்கச்ச முடிக்க போறீங்க, நீங்க தங்கச்சிக்கு அதே டீல் தான் செய்ய வேண்டும், அதே மஹர் கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான். இதே போலத்தான் இன்னும் உண்டு, இந்த ஆயத்தில் இன்னும் ஒன்று இருக்குது. உலமாக்கள் இதே வந்திருக்கிறாங்க. சில கட்டங்கள்ல அந்த பெண்ணிடத்துல பணம் இருந்தா இவர் என்ன சிவரனா முடிச்சு கொடுக்க மாட்டாரு, தானே முடிச்சுக் கொள்வாரு. சரி, அந்த பெண்ணிடத்துல பணம் இருக்குது, பணம் இல்ல, பணம் இருக்குது, மாஷா அல்லாஹ் நல்ல கல் இருக்குது. ஆனா அந்த புள்ள அழகு இல்ல, அந்த புள்ள அவ்வளவு வாக்கு இல்ல. இவர் என்ன செய்வாருண்டா, முடிச்சு கொடுத்தா சொத்து பைத்திரும், முடிச்சு கொள்றதுக்கு என்ன இல்ல, நல்ல ஒரு குட் லுக் இல்ல. இப்ப என்ன செய்வாருண்டா கல்யாணத்தை டிப் போடுவார், முடிச்சு கொடுக்க மாட்டார், முடிச்சு கொடுக்கவே மாட்டார், சும்மா இருப்பார். ஏன் காரணம் முடிச்சு கொடுத்தா இந்த சொத்துக்கு வேற ஒருத்தன் சொந்த காரணம் மாறிடுவார். இது இன்றைக்கு என்னுடைய சமூகத்தில் சர்வசாதாரணமா இருக்கு. நானா இருக்கிறாரு, தம்பிக்கு ஒரு கல்யாணம் பேசி வந்திருக்கிறாங்க கொஞ்சம் நல்ல இடத்துல. அதுக்கு முதலாவது எதிரி யாருங்க? நானா என் தம்பி நல்லா இருக்கிறது நானுக்கு விருப்பம் இல்லை. சமூகத்திലേക്ക് இப்ப நீக்கிட்டு நோய். வீட்டுக்கு போன மருமகன் தான் வீட்டுல ராஜா, மாமா இருக்கிறார் என்ன இருக்கிறாங்க. மைனிக்கு அதாவது இரண்டாவது மகளுக்கு நிக்காக வந்திருக்குது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசி வந்திருக்கிறாங்க. மருமாண்ட கேட்ட மருமா விருப்பம் இல்லை. ஏன் காரணம்? இன்றைக்கு நான் தான் வீட்டுல ராஜாவா இருக்கிறேன், இவர் வந்தா இவர் ராஜாவாயிடுவாரு. விட்டு கொடுப்பாராங்க? விட்டு கொடுப்பாரா? மருமான் சொல்லுவார், இதை நீங்க முடிச்சு வச்சா முடிச்சு வைங்க, நான் விட்டு போறேன். இதுக்கு சொல்றது பப்புளுக்கு மரம் ஏறுற மாதிரி. என்ன மரம் ஏறுறது? பப்புளுக்கு மரம் ஏறுறது. ஒன்றோ மரம் உடைஞ்சு போடும், உங்களோட மகளும் பேசிடுவான், நீங்க விற்பனை செஞ்சுவீங்க. ஒரு கல்யாணம் நடக்கும், அதே நேரத்தில் இன்னொரு தலாக்கு நடக்கும். இன்னும் ஒன்று நல்லா யாருக்கோங்க, மருமகன் உங்களோட வீட்டுக்கு வந்த மருமகன் உங்களோட வீட்டு தலைவர் அல்ல. அவர்கிட்ட கேட்டுத்தான் உங்களோட பிள்ளைகளுடைய விஷயங்களை செய்யணும் என்றது மார்க்கவும் அல்ல. அப்படி செஞ்சால் நீங்க செய்ய போறீங்க என்றால் உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். ஏன் உதாரணமாக மனிதனுடைய இயக்கம் அப்படித்தானே. என் வீட்டுக்கு இரண்டாவது சகலப்படியா வரக்கூடியவர் எனக்கு கீழே தான் இருக்கணும். யாரு பாப்பாரு? அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். எனக்கு கீழே வரக்கூடிய சகலப்படி என்ன விடவும் நல்லவராக இருக்கணும் விருப்பப்பட மாட்டாரு. அவர் பாப்பார் என்ன விடவும் எனக்கு கீழே எப்படி சரி குட்டி வச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளத்தான் அவர் என்ன செய்வாரு, கொண்டு வர பார்ப்பாரு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால் இதெல்லாம் கூடாது.
நீங்க கல்யாணம் முடிச்சீங்களா, நீங்க செப்பரேட்டா பேசிடணும். உங்களோட மதினுடைய கல்யாணத்துக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வலீமாவுக்கு சொன்னால் போறது சுன்னத்து வாஜிப். இதுக்கு மேல எனக்கிட்ட கேட்டுத்தான் ட்ரே கொண்டு போகணும், எனக்கிட்ட கேட்டுத்தான் டேட் பிக்ஸ் பண்ணணும், என் வீட்டுக்கு என் வாப்பாக்கு என் குடும்பத்துக்கு எல்லாம் சொல்லணும். இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் இஸ்லாம் அல்ல, இது முஸ்லிம் கஸ்டம்ஸ். இஸ்லாம் கஸ்டம்ஸ் அல்ல, இது இதெல்லாம் முஸ்லீம்களுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. எத்தனையோ பேர் வந்து தன்னை மருமகன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மகளுடைய கல்யாணத்துக்கு இவர்தான் முட்டுக்கட்டையா இருக்கிறார், இவர்தான் முட்டுக்கட்டையா இருக்கிறார். நான் இன்னும் சொல்லுவேன், சொல்ற தேவை உங்களுக்கு விளங்கி என்ன சொல்ல போறேன். அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்று சொன்னால் கூட்டு குடும்ப வாழ்க்கை. மாமா வீட்டுக்கு போய் தஞ்சம் கொண்டு கொள்றது அல்லது வாப்பா வீட்டுல அப்படியே இருக்கிறது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நலவ நாடோணம் என்றிருந்தால் அவர் கல்யாண ப்ரொபோசல் பேசக்குள்ளே மகனை பார்த்து கேட்கணும், எங்க வாழ போறாய், எங்க வாழ போறீங்க, எங்க இருக்க போறீங்க. உதாரணமா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆபீஸுக்கு ஒரு எம்ப்ளாயி வராரு, நீங்க அவருக்கு ஜாப் லெட்டர் கொடுப்பீங்க, இதுதான் உங்களோட வேலை, உங்களோட salary தான் உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குது. அதுல எங்கேயாவது நீங்க ரெக்கமெண்டேஷன் போட்டுப்பீங்களா? ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க, நீங்க பாத்துக்கோங்க, எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் ஒரு வாப்ப விளங்கோணம். எந்தக்கு மகன் கல்யாணத்துக்கு சைன் பண்ணுவாரோ அன்றைக்கு ஏந்த விட்டு இவர் அவுட், அவருக்கு வேண்ட வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் எங்க வாழணும், அவர் தனிய வாழணும். கபில்து நிக்காஹ் சும்மா இல்ல, கபில்து நிக்காஹ்னு சொல்றது அன்றைக்கு நான் எக்ஸப்ட், நான் இவளை கொண்டு போய் தனிய வாழ வைக்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்படுத்துறேன். நான் இவ்வளவு நாளும் ஒரு மகனா இருந்தேன், இதுக்கு பிறகு மகன் பிளஸ் ஹஸ்பண்ட், மகன் பிளஸ் ஹஸ்பண்ட். நீங்க ஒரு ஹார்ட் டைம் கொடுங்க உங்களுக்கு, உங்களோட புள்ள மனதை கஷ்டமா தானேக்கும், ஹார்ட் டைம் கொடுங்க. ஆனா 3 மாசத்துல சந்தோஷப்படுவீங்க, 3 மாசத்துல சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு நீங்க ஹார்ட் டைம் கொடுக்கல, பாவம் வீட்டுக்கு வரட்டுமே, என்ன செய்ய வீட்டுமே சொன்னால் அடுத்த மகண்ட கல்யாணம் வரக்குள்ள நீங்க யோசிப்பீங்க, எப்படி இவரை வெளியே போடுறது சொல்லி, எப்படி இவரை வெளியே போடுறது என்ன நீங்க யோசிப்பீங்க. எத்தனையோ பேருக்கு யோசி, நம்ம மகண்ட கல்யாணம் முடிச்சு இல்லையா, இல்ல ஹஸ்பண்ட் மருமகன் ஊடு கட்டி கொண்டிருக்கிறாரு, போனதுக்கு பிறகுதான் யோசிக்கணும். மருமகன் ஊடு கட்டி கொண்டிருக்கிறாரு, போனதுக்கு பிறகுதான் யோசிக்கணும். யார் சொல்றது? மாமா சொல்றது. நல்ல ஞாபகம், இஸ்லாம் உங்களுக்கு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்குது, இது லைஃப் சொல்யூஷன், இது முழு வாழ்க்கைக்கு உள்ள சொல்யூஷன். இது எந்தக்கு நாங்க கபில்து நிக்காஹ் சொன்னோமோ அன்றைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு, வலிமா கொடுத்தோ கொடுக்கலையோ, அவங்க கையை பிடிச்சு தந்தோ தரலையோ, அவங்க சேர்த்துட்டோ சேர்த்துட இல்லையோ, ஹால்ல டைம் இருந்தோ இல்லையோ, அப்படி நீங்க ஈஜாபு கபூல் முடிச்சு வலிமா கொடுக்கலையா இல்ல, அது கொழும்புல ஹால் எல்லாம் புக், கொழும்புல ஹால் எல்லாம் புக். எந்தக்கு நீங்க ஈஜாபு கபூல் சொன்னீங்களோ அன்றைக்கிலிருந்து அந்த நேரத்திலிருந்து அவருக்கு செலவழிக்கிறது நீங்க தான். எந்த அளவுக்குண்டா அவன் மௌத்தாகிட்டா, அவன் மௌத்தாகிட்டா சந்தோஷத்துல மௌத்தாயிட்டா. என் ஹஸ்பண்ட் என்ன பொறுப்படுத்திட்டாரு, கபில்து நிக்காஹ் சொன்ன சந்தோஷத்துல மௌத்தாயிட்டா, வெட்மேதாரமா. அப்படி மௌத்தானாலும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிருக்குது, அவட கஃன் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். யார் வாங்கி கொடுக்கணும்? யாரு வாங்கி கொடுக்கிறது? உங்களோட கஃன் அல்ல, அவட கஃன், அவட கஃன் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். எந்தக்கு கபில்து நிக்காஹ் நடந்துச்சதோ அந்த செகண்ட் அத்தனை விஷயமும் அத்தனை பில்லும் உங்களோட பேர்ல தான் வரும். இன்வாய்ஸ் உங்களோட பேர்ல, இன்வாய்ஸ் உங்களோட பேர்ல தான். இஸ்லாம் இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மருமகன் கல்யாணம் உடைச்சாரு, மருமகன் தான் உடைச்சிருது. ஏன் காரணம் என்று அவர் விருப்பம் இல்லை. மனிதனுடைய இயல்பு, அது குறையல்ல, மனித இயல்பு. அந்த 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 சந்தர்ப்பத்தை அவரோட மருமகனுக்கு உருவாக்கி கொடுத்த நீங்க தான். இது மருமகன். இதே மாதிரி இன்னொரு கூட்டம் இருக்குது, சொந்த புறவி,
மச்சன் எடுக்கக்குள்ளே பார்க்கிறது எனக்கு கீழே உள்ள மச்சன் எடுக்கணும். யாருக்கு உள்ள மச்சன்? நான பார்க்கிறது மச்சன் அல்ல, ஆனா இவர் எடுத்துக்கொண்டா என்ன நேச்சுவார். இது மனித சுபாவம். இன்னைக்கு சொசைட்டில இந்த நோயெல்லாம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இங்க வாங்க வாப்பா, பெண்களுடைய விடயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. லா துஅதுஹுன்ன மா குதிப லஹுன்ன வ தர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன. அல்லாஹ் அவர்களுக்கென்று சொல்லி நிர்ணயித்திருக்கக்கூடிய மஹர் தொகையை நீங்க கொடுக்காமல் அவர்களை நீங்க நிக்காஹ் செய்ய விரும்புறீங்களா? இது கூடாது. மஹர கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும், உடுப்படவை கொடுக்கணும், குடிக்கிற தண்ணி கொடுக்கணும், மருந்து வாங்கி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது அல்லாஹ்வின் மூலமா. இதெல்லாம் நீங்க கொடுத்தாகணும். அதே போலத்தான் அல்லாஹ் சொல்றான், பெண்கள் என்று வரக்குள் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்றொரு பெண் கூட்டத்தை நீங்க நிக்காஹ் செய்ய போறீங்க, ஒன்றுமே கொடுக்காம முடிக்க போறீங்க, இதுவும் கூடாது. இரண்டாவது சொல்லுகிறான், ஜாஹிலியா காலத்தில் பழக்கம் இருந்துச்சு, அந்த ஜாஹிலியா காலம் இப்பயும் இருக்குது. அனந்தர சொத்துல பெண்களுக்கு பங்கில்லை. அனந்தர சொத்துல யாரும் பங்கில்ல, இப்பயும் இருக்குது. சொல்றாங்க இல்ல, அதுக்கு வாப்பா அவங்கள முடிச்சு கொடுக்கக்குள்ள கை நிறைய கொடுத்தா முடிச்சு வச்சாங்க. என்ன நிறைய கொடுத்து வாப்பவ கொடுக்கக்குள்ள, தங்கச்ச கொடுக்கக்குள்ள மாஷா அல்லாஹ் வாப்ப எந்த குறையும் வச்சல, கை நிறைய கொடுத்துத்தான் என்ன செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கு அதை சொல்லி பெண்களுக்கு பங்கில்ல, சுத்த ஹராம். அப்படி எடுத்தவங்களுக்கு தௌபா 27 ராவைக்கு வந்து அழுகிறதல்ல. அப்படி எடுத்தவங்களுக்கு தௌபா, எடுத்தத்தை திருப்பி கொடுங்க, எடுத்தத்தை திருப்பி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. உண்மையிலே தெரியாம செஞ்சிட்டோம், உங்களுக்கு நாங்க தந்துதான் இருக்கோம், மார்க்க சட்டப்படிக்கு நாங்கள் தவறுத செஞ்சு அதெல்லாம் பணத்தை செலவழிச்சிட்டோம், எங்கள்கிட்ட தாரத்துக்கு ஒன்றும் இல்லை, எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த ஜாஹிலியா காலம் இப்பயும் இருக்குது. பெண்களுக்கு பங்கு கொடுக்கிறது. ஒரு ஜனாதா மௌத்தாகிட்டா அந்த ஜனாதா விட்டு விட்டு போகக்கூடிய பொருள்ல ஆணுடைய பங்கு, பெண்ணுடைய பங்கு மிகவும் அழகாக துல்லியமாக குர்ஆன்ல விஸ்தரிக்கப்பட்டது. நான் பலமுறை சொல்லிருக்கிறேன், மையத்து விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் ஒரு பெனடோலாக இருந்தாலும் சரி, இது இது தெரியுமா? பெனடோல் வைரூரியம் அல்ல, அல்லது புளூசபியாம் அல்ல, ஒரு பெனடோல், ஒரு மருந்து. அதிலே அனந்தர சொத்து பங்கு வரும். மாப்பா மையத்து பாவிச்ச உடுப்பு, அதுக்கு ஒரு வழி இருக்கிறா இல்லையா? அதையும் சில பஜார்ல போயிட்டு நிறுத்தி விற்கணும், பாவிச்ச உடுப்பை விற்கணும். அதுவும் அனந்தர சொத்துல வரும், அதுவும் அனந்தர சொத்துல வரும். எதையுமே இது வாப்பட கட்டில் எடுத்துக்கொண்டு போறேன், எடுத்துக்கொண்டு புகையிலும் முதலாவது வரணும் பூளுக்கு. முதலாவது பூளுக்கு வந்து அதுக்கு விலை போட்டு அந்த விலைக்கு பிறகுதான் உங்களோட பங்காக நீங்கள் எடுத்துட்டு போயிடும். இதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல சிரமோனியமா? அந்த ஞாபகார்த்த பொருள் சொல்றது, ஞாபகார்த்த பொருள், வாப்பட ஞாபகத்தை சொல்ற பொருள் சொல்லி அது மாதிரி எடுத்துட்டு போற. சிலாக்கள் கட்டில கொண்டு போறது, சிலாக்கள் புட்டுவத்தை கொண்டு போறது, சிலாக்கள் உண்மை போட்டியில கால்பகள் வச்சிருவாங்க ஞாபகார்த்தத்துக்கு சொல்லி ஒன்றும் செய்யல. அங்க இஸ்லாத்தில ஞாபகார்த்தகம் என்று சொல்லி ஒன்று இல்லை. ஒத்தனுடைய ஞாபகத்துக்காக கொண்டு வரல. ஒரு மையத்தை விட்டு விட்டு போன பொருள் அத்தனையும் அனந்தர சொத்தாக கொண்டு வரப்பட்டு அது அனந்தர சொத்துடைய பூலுக்குள்ள வந்து அதுக்கு வலிவு போடப்பட்டு அதுக்கு பிறகு அந்த வலிவிலிருந்து உங்களோட போஷனை கலட்டி கொண்டு புகையிலுமே தவிர எந்த பொருளையும் உங்களுக்கு கொண்டு போக முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஜாஹிலியா காலத்துல பெண்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க. எனவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், குர்ஆன் சொல்லுகிறது, பெண்களுடைய பங்கையும் பலகீனமான சமூகத்துடைய பங்கையும் நீங்க சரியா கணக்கு பார்த்து கொடுத்துடுங்கோ. வல்முஸ்ததஅபீன மினல் வில்தான்
பிள்ளைகள் அந்த பெண் குழந்தைகளுடைய பங்கும் சரியாக பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இதுல இன்னும் ஒன்றே நான் ஞாபகப்படுத்திருக்கேன். அனந்தர சொத்து செல்லும் பொழுது எங்களோட பேரண்ட்ஸ் ஒரு தவறு செய்வாங்க. வாப்பமாறு இந்த பிரச்சனை அதிகமா இருக்குது. ஒன்று என்ன சொன்னா, வாப்ப மௌத்தாக்குள்ள வாப்பா சொல்லுவாரு, இது இருக்கும் காலம் எல்லாம், நான் இருக்கும் காலம் எல்லாம் இந்த ஊடு எந்த ஊடு, யார்ட ஊடு, நீங்க இருக்கும் வரைதான் உங்களோட, நீங்க மொத்தா போன கூட இல்ல. என்னைக்கு மொத்தா போல அன்றைக்கு என்ன கிக் அவுட்டா, அன்றைக்கு தூக்கி வெளியே போட்டுருந்தான். முதலாவது கேட்பான் எப்ப அடக்கிறது தான், முதலாவது கேட்பான் எப்ப அடக்கிறது தான். எல்லா வீட்டிலும் எல்லா ரூம் இருக்குது, இது பிரேயர் ரூம் இருக்குது, டிவி ரூம் இருக்குது, ஸ்டடி ரூம் இருக்குது. அடக்கிற ரூம் இல்ல. என்ன ரூம் இல்ல? அடக்கிற ரூம் இல்ல. அதே மேலும் நினைப்பாங்க அடக்கிற ரூம் இல்ல, அது வெளியே வீசுறதான். என்னைக்கு ரூஹு வைத்திருமோ அன்றைக்கு கட்ட வெளியே வைத்து. பொதுவா ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா, வாப்ப சொல்லுவாரு மௌத்தாகக்குள்ள, வாப்ப சொல்லுவாரு எந்த மௌத்துக்கு போற, நான் மௌத்தாகும் வரைக்கும் இந்த ஊடு எந்த ஊடு, என்னைக்கு நான் மௌத்தோ அன்றைக்கு இந்த ஊடு உம்மக்கு சொந்தமாயிடும். உம்மட மௌத்துக்கு பிறகு நீங்க அனந்தர சொத்து முறப்பிரகாரம் பங்கிட்டுக்கும் போது சொல்லுவாங்க. யார் சொல்ற? இப்ப யார் சொல்ற? பாப்பா. இது கூடுவாங்க? ஷரியத்தில் இது கூடாது. ஷரியத்தில் அப்படி சொன்னால் அது செல்லுபடியாக மாட்டார். ஏன் காரணம் என்றா, வாப்பட சொத்து எப்ப வாப்ப மௌத்தாகிறாரோ அந்த நேரம் வாப்பக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பொருளும் அனந்தர சொத்தாகத்தான் கருதப்படும். எந்த ஒரு அனந்தரம் பெறக்கூடிய ஒரு ஆளுக்கும் ஸ்பெஷலாக ஒரு பகுதி போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டார், இப்படித்தான் என்ற ஊடு எனக்கு பிறகு என் மனைவிக்கு பேசணும். சரி, ஹஸ்பண்ட் மவுத் ஆயிட்டார். ஊடு யாருக்கு? இப்ப ஊடு யாருக்கு? மனைவிக்கு ஊடு. அக்கார்டிங் டு த டீட் படிக்கு பார்த்தா ஊடு யாருக்கு பைத்திக்குது? இப்ப மனைவிக்கு பைத்திக்குது. மாஷா அல்லாஹ், மனைவி 45 வருஷம் அவங்க கல்யாணம் முடிச்சான். யார் கல்யாணம் முடிச்சா? இப்ப 45 முடிக்கணும். மேலதான் 45 80 முடிக்கணும். கல்யாணம் முடிச்சா இப்ப புள்ள எல்லாம் தள்ள கை வச்சுவாங்க. ரோட்டுல போற ஒரு ஆள் வந்து சொத்து கிடைக்கிற. இப்ப இவரை கல்யாணம் முடிச்சா இவருக்கு வருஷம் 50, புள்ள ஒன்றும் இல்ல, யாரும் புள்ள இல்ல, 25% சும்மா வைக்கணும். மனைவி மௌத்தாயிட்டா 20% யாரும் வைக்கணும். கணவனே போயிட்டு, இந்த கணவன் யாரு? யாருடைய சொத்து? யாருக்கு போக வேண்டிய ஹக்கு? எனவே அன்பா சொல்றேன், குர்ஆனை நல்லா படிங்கோ. குர்ஆனை இந்த காலத்துக்கு அப்ளை பண்ணுங்க. இன்றைக்கு இப்படியான குறைகள் குறைபாடுகள் ஏராளம் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றுதானோ சரியா வாழ்க்கையில பரக்கத்தை, வாழ்க்கையில பரக்கத்தை எங்களையோ வந்து என்னமோ அடிப்படையில, அதாவது சொல்றது, சில பணம் இருக்குது, அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும் நல்ல விஷயத்துக்கு. சில பணம் இருக்குது, நாங்க விரும்பினோ விரும்பலையோ ஒருவருடைய கையிலிருந்து, நான் சும்மா சொல்றேனே, நீங்க சில பத்துவா கேட்டு வருவீங்க, முஃப்தி சாஹிப் இது கூடுமா கூடாதா? நாங்க சொல்லுவோம் கூடுது. ஆனா நல்லா ஞாபகம், உங்களோட உள்ளம் சொல்லணும் இது கூடுது. உலகத்தில் உள்ள 1,00,000 முஃப்திமார் சைன் பண்ணி இது ஹலால் என்று சொன்னதுக்கு பிறகும் உங்களோட உள்ளத்தில் ஒரு கில்ட்டி அல்லது உள்ளத்தில் ஒரு வகையான ஃபீலிங் வரும் என்றால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட உள்ளம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்தாரு ப்ராப்பர்ட்டி விற்க போறாரு. மார்க்கெட்ல உள்ள விலை பேர்ச் 10 ரூபா. எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படி எங்கேயாலும் பேங்க் லட்சம் போற காணிலையா வாங்குறதுக்கு, எங்கேயாலும் வாகனம் இல்லையா சீஸ் பண்ற வாகனம் வாங்குறதுக்கு. என்ன வாகனம் சீஸ் பண்ற? அவங்க பார்த்து கொண்டிருக்கிறது, மீன் வரும் வரைக்கும் பார்த்துக்கிறார் ஒரு கூட்டம். இது என்ன சொல்றது? மற்றவன் கஷ்டத்துல இவங்க லாபம் அடைகிறாங்க. மற்றவன் கஷ்டத்துல இவங்க லாபம் அடைகிறாங்க. இப்ப என்ன செய்வது? பார்த்து கொண்டிருப்பாங்க, இங்கேயாலும் இல்லையா
சீஸ் பண்றது கிட்டமான காணி உண்டு அல்லது அரிதாகிற காணி நீங்க இல்லையா போய் வாங்குறதுக்கு அவங்க போயிட்டு சொல்லுவாங்க உண்மையிலேயே மார்க்கெட் விலை 10 ரூபா. இவன் கஷ்டத்தில் இருக்கிறான், இவர் என்ன செய்யலாம் மடக்கேலும் பிரச்சனை இல்ல, இவர் சொல்ற ஆன் த ஸ்பாட் காசு தாரேன் பே பண்றேன் 5 லட்சம் ரூபாய் தாரீங்களா? வெறும் பாப்பாரு ஹோ மேலே சரித்தான், இதுக்கு முறை இவனை விட்டா வேற ஆள் இல்ல, அஜார் எங்கட கஷ்டம், நாங்க கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களை என்ன சரி கொஞ்சம் கூட்டித்தாங்க, வேற முக்கிய 5,50,000 தாரன் வரும், 5 லட்சம் தாரன். சரி 5 லட்சம் ரூபாய் காணியா முடிச்சுட்டு வந்தாரு. இவருக்கு சந்தோஷம். நீங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, அவருக்கு சந்தோஷமாங்க. உங்களுக்கு சந்தோஷம், அவருக்கு சந்தோஷமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வியாபாரம் ஹலாலாக இருக்கேனும், ஆனா இந்த வியாபாரத்துல பரக்கத் இல்ல. இது குர்ஆன். இது திஜாரத்தன் அன்தராவின், அன்தராவின் வியாபாரம் செய்தோ 2 பேருக்கும் இடையில மேச்சுவல், அதாவது 2 பேருக்கும் இடையில ஒரு வகையான சந்தோஷம் வரணும். இவர் சொல்லணும் மாஷா அல்லாஹ் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நல்ல ஒரு காணி வாங்கியிருக்கிறேன், அவர் சொல்லணும் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விலைக்கு வித்திருக்கிறேன். என்ன விலைக்கு? நல்ல ஒரு விலைக்கு வித்திருக்கிறேன். அவர் சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ், சோ சாட்டிஸ்ஃபைட் அல்ஹம்துலில்லாஹ். இவர் சொல்றாரு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு காணி வாங்கியிருக்கிறேன், இந்த காணியில் எல்லாம் வரக்கத்து செய்வான், இந்த காணியில அல்லாஹ் வரக்கத்து செய்வான். மக்களுக்கு தெரியாம செய்வாங்க. ஒரு நாளும் மற்றவண்ட கஷ்டத்துல கூதல் காய வாழும், மற்றவண்ட கஷ்டத்துல கூதல் காய வாழும், மற்றவனுக்குள்ள ப்ராப்ளத்துல போயிட்டு கூதல் காய வாழும். எங்கள்கிட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன், யாராலும் ஒருத்த கஷ்டத்துல மாட்ட மாட்டானா நான் கூதல் காயறதுக்கு கூடாது. நான் எப்பேன் சொல்றதுதான், ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்தா அவனுக்கு உதவி செய்ய பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய பாருங்க. நான் சொல்றதான், ஒருத்தர் வாராரு, உதாரணத்தில் சொல்லிக்கிற சபையில ஒருத்தர் வாராரு, ஹாஸ்பிட்டலுக்கு போற மகனை கூட்டிக் கொண்டு டாக்டர் சொல்றாரு, அவங்களோட மகண்ட ஹார்ட் ஃபால், மகண்ட ஹார்ட் ஒரு பிரச்சனை இருக்குது, சர்ஜரி செஞ்சுதான் ஆகணும், அவசரம் 8 லட்சம் ரூபாய். என்ன செய்யறாரு இவரு? கண்ணியமான ரெஸ்பெக்டான ஆக்கள், யார்கிட்ட கை நீட்டேலா ஒன்றும் சேரத்துக்குள்ள இருக்கிற ஊடு மட்டும்தான். அந்த ஊடு முக்கி மார்க்கெட் வேலை 12 ரூபாய். எவ்வளவு வேலை? 12 ரூபாய். இவங்க பார்த்தாங்க, சரியப்பா ஊடு நொஸ்டானா ஊடு வாங்கிக்கொள்ளேனும், இதை விற்போம், இதை விற்போம். வித்துட்டு என்ன செய்வாங்க? 4 லட்சம் ரூபாய் மிச்சமிக்குதான், எங்க செலவு கூலி கூட தீர்ப்போம், 8 லட்சம் ரூபாய் மகனை காப்பாற்றுவோம் முடிவு செஞ்சாங்க. இப்ப போனாங்க பக்கத்து வீட்டுக்காரன், அவர் ஒரு ஹாஜியார், நல்ல ஒரு மனிதர். போய் சொன்னாங்க, இந்த வீட்டை விற்க போறோம், நீங்க எடுத்துக்கோங்களேன் என்று சொல்லி. அவருக்கு எங்களையோ விளக்கம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தேவைக்கு விற்க போறாங்க. இவர் எடுத்தோடனே சொல்றாரு, 8 ரூபா தானே தேவை உங்களுக்கு, நான் 8 ரூபா தாரு பண்ணிடுவோம், நான் 8 ரூபா தாரு. அல்லாஹ் எவரும் அங்கிட்டு பாப்பாரு இங்கிட்டு பாப்பாரு ஒன்றும் இல்ல. சரி 8 வருஷம் தாங்க, என்ன செய்யணும், மகண்ட வேலை முடியும். இது மனிதத்தனம் அல்ல, இது மிருகத்தனம். இது மனிதத்தனம் அல்ல, இது மிருகத்தனம். அவர் சொல்லணும், ஊட்ட விற்கவானம், உங்களோட மகனும் வேண்ட மகனும் ஒன்று தான், நான் செலவழிக்கிறவான். இது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, நன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி. யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல் ஜப்பார் நானவில்ல, பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு யாரு? வேறொருத்தர், ஒரு நன் முஸ்லிம், ஒரு கிறிஸ்தவர், ஒரு யகூதியாக இருக்கட்டுமே. இதுதான் ஹியூமனிட்டி, மனித நேயம். மற்றவண்ட கஷ்டத்தில் நாங்க கூதல் காய மாட்டோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் எனக்கும் இந்த நம்பிக்கையை நசீபாக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கட்டும். நாங்க அவங்களோட கஷ்டத்துல கூதல் காய்வோம் என்றிருந்தால், எங்கட ஜீவிய காலத்திலேயே எங்கட கஷ்டத்துல கூதல் காயக்கூடிய மக்கள் அல்லாஹ் உருவாக்குவோம். எங்கட ஜீவிய காலத்துல கண்ணால பார்ப்போம், கண்ணால பார்ப்போம்.
அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இந்த பூமிக்கு மேல செல்லுபடியாகும். நல்ல ஞாபகம். மற்றவன கஷ்டத்துல போட்டு மற்றவன் இதுல யாரும் அனந்தர சொத்தாக இருக்கேலும், வாங்கக்கூடிய கைக்கூலியாக இருக்கேலும், மாமாட்ட கேட்கிற ஊடாக இருக்கேலும், அவர் சந்தோஷமா தாருங்கள். சந்தோஷமா தந்த அவங்களும் தாருங்க. யாரை கொடுக்கிறது? அவருடைய மகளை கொடுத்தவோடு அதிலே வைத்தவங்களை கையறி கேளாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வல் முஸ்தலஅஃபீன மினல் வில்தான், உலகத்தில் பெண்களுடைய ஹக்குகள் உதாசீனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது. எனவே அந்த விடயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, அவர்களோட நல்லா நடந்து கொள்ள பாருங்கோ, அவளோட ஹக்க சரியாக அளந்து பகுந்து அவங்களுக்கு கொடுங்க. மூணாவது சொல்றான், எப்பயுமே யதீமுடைய விடயத்தில் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள பாருங்கள். யாருடைய விடயத்தில்? யதீம்களுடைய விடயத்தில் மிக முக்கியமான சொல்லுங்கள். இன்றைக்கு யதீம் என்று சொன்னா நாங்க எல்லாரும் பார்க்கிறது மதரசாவது மாணவர் இல்ல. யதீம்கள் ஜகாத்து வாங்க தகுதியானாக்கள் அல்ல. 8 கூட்டணியே ஜகாத்து வாங்க 8 கூட்டம். ஜகாத்து வாங்குற 8 கூட்டத்தில் யதீம் ஒரு கூட்டம் இல்ல வாப்பா. இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். அந்த 8 கூட்டத்தை அல்லாஹ் சொல்லிருக்கிறான். 8 கூட்டத்தில் யதீம் ஜகாத்து வாங்குற கூட்டத்தில் இல்ல. ஆனா யதீமுக்கு ஜகாத்து கொடுக்கலும் ஒன்றோ மிஸ்கீனாக இருந்தால், ஃபகீராக இருந்தால், முஅல்லஃபத்துல் குலூபுலாக இருந்தால், கடனாளியாக இருந்தால் ஜகாத்து கொடுக்கலும் விஷயம் வேற. ஆனால் அவர் யதீம் என்றது ஒரு தனி குவாலிபிகேஷன் அல்ல ஜகாத்து வாங்குறதுக்கு. ஏன் காரணம் என்றா உலகத்தில் உள்ள எல்லா யதீம்களும் ஜகாத்து வாங்குறாக்கள் அல்ல. யதீம்கள்ல பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஜகாத்து கொடுக்க வேண்டிய கூட்டம். அவங்களுக்கு ஜகாத்து வாஜிப், அவங்க கொடுக்கணும். பாப்ப மௌத்தாயிட்டாரு, பாப்பட முழு சொத்தும் மகனுக்கு வந்திருக்குது. பாப்பா கொடுத்த ஜகாத்த மகன் சொந்தக்காரனாக இருந்து கொடுப்பாரு. யதீமுடைய பணத்தை ஒன்று யாவச்சுக்கோங்க, ஒரு ஏழையான யதீமை கொண்டு சுவர்க்கம் போறதை விடவும் ஒரு செல்வந்த யதீமை பராமரித்து சுவர்க்கம் போறது லேசி. ஆனா வெரி அக்கௌண்டபிலிட்டி வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை. ஒரு யத்தீம் பாப்பா மௌத்தாயிட்டாரு, யத்தீமுடைய பணம் இருக்குது. பாப்பா மௌத்தாக்குள்ள யத்தீமுடைய பணமாக வந்திருக்கு 30 லட்சம் ரூபாய், 3 மில்லியன் வந்திருக்குது. அந்த புள்ளைக்கு வயது 3 வருஷம். இந்த புள்ள மெச்சூர்ட் ஆகிறதுக்கு அக்கார்டிங் டு தி பிரிட்டிஷ் லா படிக்கு அந்த புள்ள மெச்சூர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 வருஷம் இருக்குது. 15 வருஷமும் இந்த 30 லட்சம் ரூபாய் காசு எடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, மேனேஜ் பண்றாரு, அதை பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு, அந்த பணத்தை பெருக்கிறாரு, அந்த பணத்தை வளர்க்கிறாரு, மாஷா அல்லாஹ் அந்த பணத்தால செலவழிக்கிறாரு. 18 வருஷமானதுக்கு பிறகு அந்த புள்ளைய கூப்பிட்டு சொல்றாரு, உங்களோட வாப்ப மௌத்தாக 15 வருஷத்துக்கு முன்பு இவ்வளவு தான் விட்டுட்டு போனாரு, 30 லட்சம் ரூபாய் தான் வரவோ, அதுல செலவு இவ்வளவோ, உங்களை படிக்க வச்சேன், இங்கிலாந்துக்கு அனுப்பினேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், கட்டிருக்கிறேன், இந்த செலவெல்லாம் போக மிச்சம் இவ்வளவு இருக்குது. உங்களோட வாப்பா விட்டுட்டு போனது 30 மில்லியன், 3 மில்லியன் தான், இன்றைக்கு இதை நான் 29 மில்லியனாக ஆக்கி தந்திருக்கிறேன் என்று சொல்லி பணத்தை கொடுக்கும் பொழுது 2 வீக்னஸையும் பக்கத்தில் வச்சு சைன் பண்ணி எடுத்து கொண்டாரு, நான் கொடுத்துட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு யதீமை பராமரிக்கக்கூடியவரும் நானும் நாளைய கியாமத்தில் சுவர்க்கத்தில் இப்படி இருப்பவர்கள். இது லேஸ் இல்ல வாப்பா, இது லேஸ் இல்ல, கஷ்டமான வேலை இது. அல்லாஹ் சொல்றான், யதீம்களுடைய விடயத்தில் நீங்க கவனம் செலுத்துங்க. இன்றைக்கு எத்தனையோ யதீம்கள் இந்த சபையில இருப்பாங்க. ரத்த கண்ணீர் அல்ல, கண்ணாலே அல்ல, உள்ளத்தால கண்ணீர் வடிச்சுக் கொண்டே இருக்கிறாங்க. எங்கட சொத்துக்கள் இதே போலத்தான். பாப்பா இன்னைக்கு பெட்டால வைத்து பார்த்தா சுபஹானல்லாஹ், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சமூகத்தோட வாழக்கூடியவன், ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய கதைகளை பார்த்தா இந்த பெட்டால மைன் ஸ்ட்ரீட்ல, இந்த கைன் ஸ்ட்ரீட்ல இந்த முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடங்கள் வியாபாரம் பண்றாங்க தானே. இந்த இடங்கள்ல 50 வீதத்துக்கு மேற்பட்ட இடம் ஹராமான இடம் தான். ஹராமான இடம். ஒருத்தர் சொல்றாரு, நாங்க 5 பேர் இருக்கிறோம், 2 சிஸ்டரும்
மூணு பேர் பிரதர்ஸ் தான், 3 பிள்ளைகள் 3 பேர். ஏன்னா வாப்பா மௌத்தாகக்குள்ள எனக்கு மூத்தவர் சொல்றாரு, எனக்கு வயது 13 வருஷம், எனக்கு கீழே 4 பேர் இருக்கிறாங்க, நாங்க 5 பேரும் 5 பேரை விட்டு வாப்பா மௌத் பிரிச்சுட்டார். வாப்பா பிரியக்குள்ள மௌத்தாகக்குள்ள வாப்பா என்ன செஞ்சாருண்டா, பிரியத்துக்கு முன்னால மைனஸ் ஸ்ட்ரீட் ஒரு கடையை கூலி கொடுத்தாரு. கொடுத்ததும் எங்கட ஒரு முஸ்லிம் தான். அவங்களோட வாப்பா அந்த கடையை செஞ்சாரு. அவனோட வாப்பா என்ன செஞ்சாருண்டா, என்னோட வாப்பா கூலி கொடுத்தாரு 180 ரூபாய். எவ்வளவு அந்த காலத்துல 180 ரூபாய் கூலி கொடுத்திருப்பாருன்னா எவ்வளவு பெரிய இடமாய்க்கும். அப்ப கூலி வந்துச்சு. அப்ப நாங்க மௌத்தானதுக்கு பிறகு, காப்ப மௌத்தானதுக்கு பிறகு எங்கட உம்மாட்ட கேட்டிருக்கிறாரு, வாப்பாங்கட வாப்பா என்ன செய்ய, கடையை தரவா, நல்ல மனிதர். சரி, இவங்க செலுத்தாங்க, இல்ல கூலிய தாங்கோ, நாங்க எங்க வீட்டுல கடையை செய்ய யாரும் இல்ல. அப்ப அதுக்கு பிறகு கூலி 200 ரூபாய் ஆக்கிக்கிறாங்க. 200 ரூபாய் கூலிக்கு வாப்பா கடை எடுத்திருக்கிறாங்க, 20 ரூபாய் கூலி. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, இப்ப வாப்பா மௌத்தாகிட்டாரு, அவர் மௌத்தாகிட்டாரு, அவருடைய பிள்ளைகள் 6 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 6 பேரும் சேர்ந்து அந்த கடையை 6 துண்டாக்கிக்கிறாங்க. எத்தனை துண்டு? 6 துண்டு. கூலி கொடுக்கிறாங்க 200 ரூபாய் தான். என்ன சொல்றாங்களா, இஷ்டம்டா இந்த 200 ரூபாய் எடுங்கோ, அப்படி இல்லைன்னா முன்சிபல்ல கட்டிட்டு வந்துடுவோம். நான் எனக்கு தெரியும், இவ்வளவுக்கும் வருடம் உம்ரா தவற மாட்டாது. இவ்வளவுக்கும் வருடம் ரமதான்ல உம்ரா தவற மாட்டாது. நான் ஒரே சொல்றேன், நல்லது செய்யறது இஸ்லாம் அல்ல, பாவத்தை குறைக்கிறதுக்கு பேர் இஸ்லாம். நல்லா யாவச்சுக்கோ, மற்றவண்ட சொத்து அது எதுவாக இருந்தாலும் ஒரு ஆணி அதுவும் கூடாது, திருப்பி குடும்பம். அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும், இது யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்களுக்கும் நசீபாக்கட்டும். இந்த பாவத்துக்கு தௌபா எத்தனையோ பேர் திரும்ப சாதாரண சொல்றாங்க, இல்ல இல்ல அக்கார்டிங் டு த லா இது எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு எவ்வளவு காலம் நீக்க என்ன லோ போட்டாலும் பல்யஹ்கும் அன்ஸலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை தான் நீங்க அமல்ச்சுங்க. ஒருத்தர் வந்தாரு ஜெமட கொண்டிருந்து, அவர் சொன்னாரு 1983 ஒரு தமிழ் சகோதரத்தில் தான் நாங்க ஒரு இடத்தை கூலி கெடுத்திருந்தோம். அந்த கூலி கெடுத்து அந்த இடத்துல நாங்க கட்டிட்டு போனோம். 83 அவங்க அந்த கலவர டைம்ல அவங்க போனவங்க போயிட்டாங்க. எங்க போனாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட பரம்பரை யாரு, சொந்த பந்தம் யாரு, எதுவுமே தெரியாது. நாங்க அப்படி அந்த இடத்தை வச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்யன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதருடைய கபர் அல்லாஹ் பிரகாசமாக்கி வச்சோட அவர் மௌத்துக்கு 3 நாளைக்கு முன்னாலே இந்த விடயத்தை வெள்ளவத்த பள்ளியில் வச்சு பேசினார். மௌத்தாகிற கட்டத்திலையும் பிள்ளைகளிடத்தில் வசியத்து இருக்கிறாரு, இது எங்கட இடம் அல்ல, இந்த இடத்துக்குரியவங்க வந்தா திருப்பி கொடுத்துத்தான் ஆகணும். மூத்த மகன் சொல்றாரு, வாப்பட ஜனாதாவுக்குத்தான் அவங்க வந்தாங்க, வாப்பட ஜனாதாவுக்கு தான் வந்தாங்க. ஜனாதாவை அடக்கிறதுக்கு முன்னால் அந்த வீடை திருப்பி கொடுத்துட்டோம், சாவியை கொடுத்துட்டோம். வாழ்க்கையில் எப்பே ஞாபகிக்கோங்க, நல்லத செஞ்சு பெரிய மலை கற்றத்தை விடவும் இருக்கிற பாவத்துடைய மலையை இல்லாமக்குவோம், பாவத்துடைய மலையை இல்லாமக்குவோம். இதே வாழ்க்கையில் எப்பயுமே இதை கொண்டு வாங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல இதைத்தான் சொல்றான், சொல்லி போட்டு சொல்றான், நீங்க எந்த ஒரு நலவை செய்தாலும் அல்லாஹ் அந்த நலவை கொண்டு அறிந்தவனாக இருக்கிறான், அந்த நலவை கொண்டு அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு நலவை செஞ்சாலும் அந்த நலவு நீங்க மறைந்தோ, நீங்க யாருக்கும் சொல்லவாடும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதை பப்ளிசிட்டி படுத்துவான், அல்லாஹ் அதை பொறுப்பேற்பான், அல்லாஹ் அதுக்கு கூலி தருவான். உள்ளத்துல நலவு செய்யணும் என்று ஆசைப்படுறீங்க, அதுக்கும் அல்லாஹ் கூலி தாரான், அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவைகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைமழை
நாட்டில் பெரிய ஒரு சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தெரியும். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள், கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும், இதே போல மத்திய நாட்டில் மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய ஏரியாக்கள்லையும் பகுதிகளிலையும் நியாயமான ஏராளமான பாதிப்புகளுக்கு மனிதர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுல மதம் அல்லது மார்க்கம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசப்பாடு இல்லாம கிட்டத்தட்ட பெரிய ஒரு தொகையான மக்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தண்ணீரையும் இருப்பிடம் இல்லாமலும் பாடசாலைகளுக்குள்ளேயும் மதரசாக்களுக்குள்ளேயும் பள்ளிகளுக்குள்ளேயும் தண்ணி வந்து பெரிய ஒரு அல்லோல கல்லோலமான நிலைக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கு பல வகையான நிறுவனங்கள், பல வகையான என்ஜிஓக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான உதவிகளை ஹெல்ப் பண்றதுக்காக முன்வந்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் ஜமியத்துல் உலமாவும் அவர்களும் அவங்களுடைய சமூக சேவை குழு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு முன்வந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாளை காலையில பேப்பர்லையும் பத்திரிகைகள்லையும் ரேடியோவிலையும் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஜமியத்துல் உலமா அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கான உதவிகள் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதிக்கு தன்னுடைய தரத்துக்கு மேல அல்லாஹ் ஏராளம் தந்திருக்கிறான். சுனாமி டைம்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். கண்ணால பார்த்தோம் எத்தனையோ வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும் தன்னுடைய கொடைய கண்ணால காட்டினாங்க, கையால செய்து காட்டினாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சுனாமியை போல ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். விமானத்தின் மூலமாகவும் ஹெலிகாப்டர்களின் மூலமாகவும் போய் மக்களை தூக்க வேண்டிய நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்ட ஒரு வெள்ளமாக இந்த வெள்ளத்தை பார்க்கிறாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னால முடியுமான அளவு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இன்றைக்கு அல்லாஹ்விடத்துல தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. யா அல்லாஹ் இந்த மலையை தேவையான பகுதிக்கு பெய்ய வைப்பாயாக, இந்த மலையக்கும் எங்களுக்கு ஹைர நசீபாக்குவாயாக, வெள்ளத்தை விட்டும் கஷ்டங்களை விட்டும் பாதுகாத்துடுவாயாக, இந்த நலவான மலையாக இந்த மலையை ஆக்கி துஆ கேளுங்க. இரண்டாவது தன்னால முடியுமான அளவு மக்களுக்கு உதவி செய்ய பாருங்க. கொஞ்சம் நிதானமாக நாங்க சிந்திப்போம். நாங்க கொஞ்சம் மலையில நலஞ்சிட்டோம், எங்களோட ஷர்ட்ல கொஞ்சம் தண்ணி பட்டுக்குது, ஜுப்பாவுல கொஞ்சம் தண்ணி பட்டுக்குது, அல்லது நாங்க போட்டுக்கிற ஷூல கொஞ்சம் தண்ணி பட்டது, எவ்வளவு அன்கம்ஃபர்டபிள் நாங்க பேஸ் பண்றோம். ஒரு புள்ள கையில வீட்டுல இருக்கிறோம், நாங்க தண்ணிய கொண்டு சோஃபால ஊத்திட்டு எவ்வளவு உண்மை கோபம் வரும். வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு எப்படி சோஃபால ஊத்தின தண்ணிக்கு எவ்வளவு கோபம்டா முழு வீடுமே தண்ணி ஆகிட்டோம். சோஃபா மிளக்குது தண்ணீர் அப்படி. அதுவும் வந்த தண்ணி வெள்ளத்துல வந்த தண்ணி, ஊத்த தண்ணி, சேத்து தண்ணி. எனவே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்கொண்டா முடியுமான உதவிகளை செய்யறதுக்கு பாருங்க. அதுல இன்னொரு விடயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி செய்யறதுக்காகவே உதவி கேட்டு பல வகையான குரூப்புகள், பல வகையான அமைப்புகள், பல வகையான மக்கள் உதவிகள் கேட்பாங்க. எனவே உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் எங்க செய்றீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க என்றதையும் என்ன செய்யுங்க இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கோங்க. அது ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு. முஸ்லிம் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான், ஒரு முஸ்லிமானவன் யாரிடத்திலே ஏமாறவும் மாட்டான். நாங்க ஏமாற்றவும் மாட்டோம், நாங்க ஏமாறவும் மாட்டோம். எனவே தகுதியான ஆக்களிடத்திலே கையில கொண்டு பணங்களை ஒப்படைங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமியத்துல் உலமாவும் சேர்க்கிறாங்க, இன்னும் பல நிறுவனங்கள் பல சேர்க்கிறாங்க. எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியாது, ஜமியத்துல் உலமாவுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். அதனாலதான் ஜமியத்துல் உலமாவை நான் சொல்றேன். யார் யாருக்கு எது தெரியுமோ அவருடைய நம்பத்தகுந்த தன்மையையும் அவர்களுடைய வேலை திட்டங்களையும் விளங்கி வச்சவங்க அந்தந்த இடங்கள்ல கொடுத்து உதவி செய்யறதுக்கு பாருங்க. உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்க நேராக உறுப்பாக சேர்ந்து என்ன உதவி செய்யணும் என்று யாரும் போறதுக்கு விருப்பம் என்றிருந்தால் அங்க போயிட்டு உதவி செய்யணுமா என்ற நோக்கத்தில் போறவங்க யாரும் இருந்தால் அவங்களுக்கு புகையிலும். அதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் ஆக்கிடவும் வாடம், நாங்க வெள்ளம் பார்க்க போறோம் என்று சொல்லி அப்படி உருவாக்கிடவும் வேண்டாம். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒரு உம்மத்தை இஸ்லாமியாவையும் அனைத்து வகையான கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஒரு சந்தோஷமான ஒரு சுபீட்சமான நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவர்களுக்கும் சந்தோஷமான சுபீட்சமான வாழ்வை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. ஆபியத்தான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக.
யா அல்லாஹ் குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ஆபியத்தான செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக. பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சி நசீபாக்கிடுவாயாக. மனை மக்களை கொண்டு கண்குளிர்ச்சி நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோருக்கு எங்களை கண்குளிர்ச்சிகளாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டு வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சுபீட்சமான ஈரேற்றமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் பெய்யக்கூடிய மழையை நல்ல ஹைரான மழையாக்கி வைப்பாக. யா அல்லாஹ் இந்த மழையின் மூலமாக வரக்கூடிய அத்தனை ஷர்களை விட்டு ஒரு உம்மத்தையும் பாதுகாத்துருவாயாக. ஒரு மனித வர்க்கத்தையும் பாதுகாத்துருவாயாக. ஒரு மனித சமூகத்தையும் பாதுகாத்துருவாயாக. நபியினுடைய உம்மத்தி யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் சின்ன சின்ன குழந்தைகள் யா அல்லாஹ் பச்சிலன் பாலகர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மழையின் காரணமாக யா அல்லாஹ் தண்ணியின் காரணமாக யா அல்லாஹ் வெள்ளத்தின் காரணமாக யா அல்லாஹ் அகதிகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. அந்த மக்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய இருப்பிடங்களுக்கு அவளை திருப்பி அனுப்பிடுவாயாக. யா அல்லாஹ் அவளுக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக. மறைமுகமான உதவி செய்வாயாக. மறைமுகமான உதவி செய்வாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துருவாயாக. இந்த நாட்டில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துருவாயாக. உலகத்திலே முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. நம் அனைவரையும் யா அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்கி உண்மையை உண்மையாக விளங்கி உன்னுடைய தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய தாயிகளாகவும் ஆலிம்களாகவும் ஆபதுகளும் ஆக்கி வைப்பாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் ஆதித்துடைய பூர்த்தி செய்வாயாக. கபூல் செய்வாக. யா அல்லாஹ் எங்களை வீணாக்கி விடாதே, எங்களை ஓரமாக்கிடாதே. அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.